நீங்க ஆசிரியர்ன்றனால இந்த கேள்வி கேட்கிறேன். இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து இந்த 2009 கட்டாய கல்வி சட்டத்தின்படி, அதுக்கு முன்பிருந்த ஆசிரியர்கள் எல்லாருமே வந்து டெட் எக்ஸாம் எழுதியே ஆகணுன்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பு குடுத்திருக்காங்க. இப்ப மறுசீராய்வு மனு தமிழ்நாடு அரசு தரப்புல போடப்பட்டிருக்கு. இருந்தாலும் நம்ம எக்ஸாம் எழுதியே ஆகணுன்ற கட்டாயம் இருக்கு. இப்போ 1,75,00,000 ஆசிரியர்கள் வந்து அத எழுதப் போறாங்க. இப்ப எப்படி அத எனக்கு உண்மையிலே வந்து இந்த நீதியரசர்கள், அந்த நீதிமன்றம் அவர்கள் மீது தான் எனக்கு வந்து கேள்வி. நான் கேட்குறேன், நீங்க உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆகுறீங்களே, நீங்க என்ன எக்ஸாம் எழுதிட்டா உட்காருறீங்க? இப்ப நம்ம ஒரு சட்டம் போடுவோமே. இந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எல்லாம் மாவட்ட நீதிபதிகளுக்காக நடக்கிற தேர்வை எழுதிவிட்டுத்தான் இவர்கள் உயர் நீதிமன்ற நீதிபதிகளாகவோ உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாகவோ வரணும்னு நீங்க உங்களுக்கு போட்டுட்டு ஆசிரியர்களுக்கு போட்டீங்கன்னா நியாயம். நீங்க மட்டும் எப்படி சும்மா ஒரு வரீங்க? ஒரு ஆசிரியர் ஆகணும்னா அவர்களுக்கு தகுதி தேவைப்படுது. என்னைக்கு தேவை? என்னைக்கு தேவை முதல்ல? அதுக்கு எதுக்கு நீ முந்தி உள்ளவனை எல்லாம் சேர்க்கிற? இன்னைக்கு இனிமே அப்பாயின்மெண்ட் போட்டா அதுல சேர்க்க வேண்டியது கரெக்ட், நியாயம். நான் கேட்கறேங்க, இன்னைக்கு இந்த தீர்ப்பு கொடுத்த உச்ச நீதிமன்ற நீதிபதி எந்த தேர்வு எழுதி வந்தார் எனக்கு சொல்ல சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு ஒரு சட்டம், ஆசிரியர்களுக்கு ஒரு சட்டம். முதல்ல ஆசிரியர் பணிக்கு தேர்வுங்கிறதே முதல்ல ஒரு அசிங்கமான திட்டம். என்ன கேட்டா, ஆசிரியர்களை வந்து நீங்க தேர்வு வச்சு பாராம படிச்சு ஒரு பரீட்சையை பாஸ் பண்ணிட்டா அவர் வாத்தியார்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை மாதிரி கூமுட்டை இந்த நாட்டிலே கிடையாது. அப்புறம் இந்த கூமுட்டைகள் உட்கார்ந்து நீதிமன்றத்தை நடத்திக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி தான் அதுக்கு விமர்சனம் வரும். ஏன்னா தம்பி, ஆசிரியர்கள்ல பெரும்பான்மையான ஆசிரியர் பெருமக்கள், எவ்வளவோ ஆசிரியர் பெருமக்கள் தன்னை வளர்த்து எடுத்துக்கிட்டு அடுத்த குழந்தைகள் 2 பிள்ளைய பெற்றுட்டு எத்தனை தாய் தகப்பன் 3 வயசுல கொண்டு வந்து நீங்க இதுல போடுறீங்க, கிண்டர் காட்டன்ல. எதுக்கு? நீ புள்ள படிக்கணும்னா கொண்டு போடுற? எத்தனை தாய் தகப்பன்ட்ட கேளுங்களேன். முடியாது சாமி. அப்ப 40 குழந்தைங்க 50 குழந்தைங்களை வச்சு ஒரு ஆசிரியர் வந்து அவருடைய கண்ட்ரோல்ல வச்சு அந்த குழந்தைகளை தான் குழந்தைகளை போல வளர்த்து எடுக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்கள ஏன் தொந்தரவு பண்றீங்கன்னு கேட்குறேன். இப்ப என்ன குறைஞ்சு போச்சு? இப்ப ஒருவேளை 2009ல அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்ததுல இருந்து இந்த நம்மளுடைய கல்வியினுடைய தரம் குறைஞ்சிக்கிட்டே போயிடுச்சு, ஆசிரியர்கள் சரியாக பாடம் நடத்தவில்லை, ஏதாவது ரிப்போர்ட் இருக்கா? அப்ப எதுக்கு இந்த தேர்வு?